கல்லு பூஜை அப்படின்னா என்ன சார்? அதாவது நம்முடைய முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல. இப்போ நவீன காலத்தில் அதெல்லாம் சும்மா செய்கிறானோ அப்படின்னு சொல்கிறான். ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நம்முடைய மூதாதைகள் அந்த பழக்க வழக்கத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா அவர்கள் முட்டாள்கள் அல்ல. ஏதோ விதத்திலே அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது. நம்ம இறந்ததுக்கு பிறகு 3ஆம் நாள் கல் பூஜை செய்வாங்க. ஒரு செங்கல்ல வச்சு அதை பூஜை பண்ணி ஆற்றுலையோ குளத்துலையோ கொண்டு 3ஆம் நாள் கரைப்பாங்க. மனிதனுக்கு 3 விதமான நிலைகள் உண்டு மனித ஆத்மாவுக்கு. கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. இந்த கேவல நிலை என்பது நாம் பிறப்பதற்கு முன் நம்ம ஆத்மா ஒரு சின்ன கல் போல கிடக்கும். அசைக்க கூட முடியாது. பிறந்ததுக்கு பிறகு சகல நிலை, வாழ்வது, இன்பம் அளிப்பது, துன்பப்படுவதெல்லாம் சகல நிலை. சுத்த நிலை என்பது இறந்ததுக்கு பிறகு அந்த கல்லில் சேர்க்குறாங்கல்ல, ஆத்மா தத்தளிக்க கூடாதுன்னு ஆற்றுலே கடல்ல இந்த பிரபஞ்சங்களோட கலந்து விட்டுருவாங்க. அதுதான் சுத்த நிலை, இறைவனடி சேர்றது. இந்த 3 அவஸ்தைகளும்